கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் என்கின்ற அந்த வேத தியான பகுதியில் நாம் சிந்திக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற பலப்படுத்துகிற வார்த்தை, சகாயம் பண்ணுகிற வார்த்தை, விசுவாசி நீ வெட்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். Believe you will not put to shame என்று சொல்லுகிறார். இதோ இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல் அப்போஸ்தலன் தேவ பிரியருக்கும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட அனைவருக்கும் சொல்லுகிற ஒரு நற்செய்தி, கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லுகிறார். அல்லாமலும் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்றும் சொல்லுகிறான். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறான். ஆம், இந்த நாளிலே கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற வார்த்தையை தந்திருக்கிறார். விசுவாசி நீ வெட்கப்படுவதில்லை. Believe you will not put to shame என்று சொல்லுகிறார். இது வேதாகமத்திலே யோயாக்கீம் என்ற யூத ராஜாவின் நாட்களில் பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டார். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையில் சேவிக்க திறமையுள்ளவர்களும் ஆகிய சில வாலிபர்களை கண்டடைந்தான். அவர்களில் பெல்தஷாத்சார், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று 4 யூத புத்திரரையும் தனக்கான ராஜ்யத்தின் வேலைக்கென்று தெரிந்தெடுத்தான். இதோ பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தானியேலாகிய பெல்தஷாத்சாரை பெரியவனாக்கி பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனிலுள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். அந்தபடியே சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் பாபிலான் மாகாணத்துக்கு காரியங்களை விசாரிக்கும்படிக்கு வைத்தார். இப்படி இருக்க அந்த பாபிலோனின் ராஜா 60 முழம் உயரம் 6 முழ அகலவுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்தான். அவனிடத்தில் இருந்த தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரரையும் நீதி சாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரரையும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரையும் தான் நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி அழைத்தனுப்பினான். அல்லாமலும் அந்நாளிலிருந்து, நல்லா கவனிங்க, அந்நாளிலிருந்து எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் போது தாழ விழுந்து பொற்சிலையை
பணிந்து கொள்ள கடவீர்கள். இதோ எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினிச் சூளையின் நடுவில் போடப்படுவான் என்று கட்டளையை பிறப்பித்தான். அப்படியே அவன் முன்குறித்திருந்த அத்தனை பேரும் அவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்கள். ஆனால் கர்த்தரே தேவன், கர்த்தரே மெய்யான தேவன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்பதை விசுவசித்திருந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. இதோ அவனுடைய கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. அவனுடைய தேவர்களுக்கு அவர்கள் ஆராதனை செய்யாமலும் அவன் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தார்கள். இந்த செய்தி அந்த பாபிலோன் ராஜாவாகிய நெபுகாத் நேச்சாரின் காதுகளுக்கு வந்தது. அவன் உக்கிர கோபம் கொண்டு அவர்களை அழைத்தனுப்பி, நீங்கள் இப்படி செய்தது மெய்தானா என்று கேட்டறிந்தான். அப்பொழுது கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே மெய்யான தேவன், எந்த மனுஷரையும் ரட்சிக்க கட்டளை கொடுக்கிறவர் கர்த்தரே என்பதை அறிந்திருந்த அவர்கள் நெபுகாத் நேச்சாரை நோக்கி, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள எங்களை தப்புவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். அவர்கள் சொன்ன மாத்திரத்திலே அவர்கள் அத்தனை பேரையும் அந்த ராஜாவினுடைய கட்டளையின்படியே எரிகிற அக்கினி சூளைக்கு அவர்களை தூக்கி போட்டார்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே மெய்யான தேவன், எந்த மனுஷனையும் இந்த உலகத்தில எந்த மனுஷனையும் வந்து பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவரே, அவரே ரட்சிக்க கட்டளை கொடுத்திருக்கிறவர். ஆக இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று அவர்கள் சொன்ன பொழுது அவர்களை தூக்கி இந்த எரிகிற அக்கினி சூளையில போடும் பொழுது அவர்கள் சொன்னதான காரியம், எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எங்களை, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார், எங்களை விடுதலை பண்ணுவார் என்று சொன்னார். ஆம், விசுவாசி, விசுவாசி நீ வெட்கப்படுவதில்லை என்கிற அந்த வார்த்தை அன்றைய தினத்துல நிறைவேறினது. விசுவாசி நீ வெட்கப்படுவதில்லை என்ற அந்த வார்த்தை அன்றைய தினமே அது நிறைவேறினது. அவன் அந்த எரிகிற அக்கினி சூளையில் அவர்களை தூக்கி போட்டான். ஆனால் அந்த எரிகிற அக்கினி சூளையில அவர்கள் எரிந்து போகாமல் மகிழ்ச்சியாய் சுற்றி திரிந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த நெபுகாத் நேச்சார் அவர்களை உற்று கவனிக்கிற பொழுது அவன் தூக்கி போட்டது 3 பேரை, ஆனால் அவன் 4வது ஒரு நபரை கண்டான். ஹalleluya, ரக்கதியா மனசுலபதரியா ரெதெரே பபுத்தினி மனகதரஷியா பதஹ்பபுலி நிஷ்யா தரலரா பதரிபா ரெபெதருத்தின மனக்குதுரி பெஷியா பபதர்ஹபுபுதிரி தினிக்கியா பபதுல் பக்கதரலபா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்கிற அந்த வார்த்தையின்படியே 4வது நபராய் நம்மை உண்டாக்கி உருவாக்கினவர், அவர்களுடைய வார்த்தையை கனப்படுத்தினவர், தம்முடைய மகிமையை வேறொருக்கும் கொடாதிருந்த தேவன் அவர்கள் நடுவிலே அவர்களோட கூட நடந்து கொண்டிருந்தார். அந்த நெபுகாத் நேச்சார் அப்பொழுதும் கூட அந்த எரிகிற அக்கினி சூளையின் தழலை இன்னும் 7 மடங்கு அதிகரிக்க சொன்னார். ஆனாலும் அந்த எரிகிற அக்கினி சூளை
7 மடங்கு அதிகரித்த போதிலும் அவர்களை சேதப்படுத்த முடியவில்லை. ஆமென். விசுவாசி, விசுவாசி, நீ வெட்கப்படுவதில்லை. விசுவாசி, விசுவாசி, நீ வெட்கப்படுவதில்லை. நீ அஞ்சுகிற நிந்தை என்ன? அதை கர்த்தர் உனக்கு அனுமதிக்க மாட்டார். Praise Lord. நீ அஞ்சுகிற நிந்தையை உன்னை விட்டு அகற்றி போடுவார். Praise Lord. நீ பயந்து நிற்கிற காரியம் உன்னை மேற்கொள்ளாது, அதை நீ மேற்கொள்வாய். ஹalleluya, ஹalleluya. அவர் சொல்லுகிறார், என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று அவர் சொல்லுகிறார். என் நாமம் என்ன என்று நீ கேட்பானேன், என் நாமம் என்ன என்று நீ கேட்பானேன். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பது என்னுடைய நாமம். என் நாமம் என்ன என்று நீ கேட்பானேன், அது அதிசயம் என்றார். என் நாமம் என்ன என்று கேட்பானேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ரிகாதினா கபாலா ஷகபா சுலுதி பக்கதரனை கதரலமா ரிகதருதினி கதரலமா சுதினி லவரதினி கதரலமா. என்னுடைய நாமம் பலத்த துருகம், a strong tower. நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பான் என்று அவர் சொல்லியிருக்கிறார். நீ பயந்து நிற்கிற காரியம் என்ன? நீ அஞ்சுகிற காரியம் என்ன? நீ வேதனைப்படுகிற காரியம் என்ன? நீ கவலைப்படுகிற காரியம் என்ன? நீ கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிற காரியம் என்ன? பிரைஸ் தி லார்ட். எரேமியா 3:33 படி, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். நீ அறியாதும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு காண்பிப்பேன். நீ என்னை மேன்மைப்படுத்துவாய், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று அவர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு பலப்படுத்துகிற வார்த்தை, சகாயம் பண்ணுகிற வார்த்தை அவர் தந்திருக்கிறார். விசுவாசி, விசுவாசி, நீ வெட்கப்படுவதில்லை. Believe, you will never put to shame. Hallelujah. நான் சொல்லுகிறேன், ஒரு குறிப்பிட்ட சவால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தெரிந்தெடுத்து, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், அவர் தப்புவிக்க வல்லவராய் அவர் தப்புவிக்க போகாதே இருந்தாலும், பிரைஸ் தி லார்ட், அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல இந்த கெட்ட காரியத்துக்கு நாங்கள் துணை போக மாட்டோம் என்று உங்களுடைய வைராக்கியத்தை நீங்கள் காண்பிப்பீர்களே ஆனால், பிரைஸ் தி லார்ட், ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள நமக்கு தேவனாய் இருக்கிறவர் நம்மை விடுதலை பண்ணுவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என் மகிமையை நான் வேறு ஒருவருக்கும் கொடேன் என்று சொல்லுகிறார். என் மகிமையை நான் வேறு ஒருவருக்கும் கொடேன். ஹalleluya. praise the Lord, praise the Lord, praise the Lord. அவரை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, அவரை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹalleluya, ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென், ஆமென். அவரை விசுவாசிக்கிறவர்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்க கூடாது இருக்கிறதோ அவர்கள் அவைகளினின்று அவராலே விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படுவார்கள் என்று சொல்லுகிறது. விசுவாசி, விசுவாசி, நீ வெட்கப்படுவதில்லை, நீ வெட்கப்படுவதில்லை. நீ அவரை விசுவாசித்தால், உன்னை உண்டாக்கி உருவாக்கின தேவனை விசுவாசித்தால் நீ கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவாய். அவர் நல்லவர், சர்வ வல்லவர் என்பது அவருடைய நாமம். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்பதை சோதித்து பாருங்கள் என்று சொன்னவர். அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. விசுவாசி, விசுவாசி, நீ வெட்கப்படுவதில்லை. எந்த காரியத்திலும் கர்த்தரை விசுவாசிப்போம், கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளில் அரணான கோட்டை தம்மை நம்புகிற நம்மை அவர் அறிந்திருக்கிறார். அவர் விடுவிப்பார், அவர் ரட்சிப்பார், அவர் தம்முடைய நாமத்துக்கே நம்முடைய வாழ்க்கையில மகிமை கொண்டு வருவார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசி, விசுவாசி, நீ வெட்கப்படுவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.